ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னா ஆட்டு மண்ணீரல். ஆட்டு மண்ணீரலுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதான் செவரொட்டி. செவரொட்டின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, செவத்தில் விட்டு அடித்தோம்னா சப்புன்னு அப்படியே கம்மு மாதிரி ஒட்டிக்கும். அதனால் இது வந்து செவரொட்டின்னு சொல்லுவாங்க. சில ஆள் வந்து ஆட்டு மண்ணீரல்னு சொல்லுவாங்க. இதை தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டியை வச்சுக்கலாம், தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா இப்போ காஞ்சிருச்சு. இப்போ வந்து செவரட்டியை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிறோம். நீங்கள் உப்பு போட்டுக்குவோம், உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிறோம். இந்த பக்கம் வெந்துருச்சு, பெரட்டி போட்டுக்கலாம். பெரட்டி போட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான சாமான் போல் நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதுக்குள்ளே இது வெந்துடும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடுவோம். நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, இப்போ மறு பக்கம் திருப்பி போட்டுக்கிடுவோம். திருப்ப ஓட முடியலைங்க, சரியான பெருசுங்க செவரட்டி. சட்டி காலத்து இருக்குதுங்க செவரட்டி. ஒரு செவரட்டி ஒன்று எத்தனை தண்டியாக இருக்குதுங்களா. நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கிடுவோம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நறுக்கிக்கிடுவோம். நமக்கு வந்து இப்போ வந்து நீளமாக தான் தேவைப்படுது, அதனால் நம்ம நீளமாக நறுக்கிக்குவோம். நல்லா நீளமாக நறுக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நல்லா மசாலாலாம் நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். மல்லிப்பொடி, மிளகாய்த்தூள், என்ன கலந்த பொடியும் சொல்கிறேன், சீரகம், சோம்புத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா நறுக்கி வச்ச செவரட்டி எடுத்து நல்லா இதில் அப்ளை பண்ணிக்கிறோம். முட்டை ஊற்றிக்கிறோம், கலக்கிக்கிறோம். முட்டையை நல்லா கலக்கியாச்சு. நல்லா முறை வர்ற மாதிரி நல்லா கலக்கியாச்சு. நல்லா அந்த மசாலா பூராத்தையும் நறுக்கி வச்ச செவரொட்டியில் நல்லா அப்ளை பண்ணி வச்சாச்சு. அப்ளை பண்ணி வச்சதை அதை இப்போ அந்த செவரட்டி எடுத்து கலக்கி வச்ச முட்டையில் அங்கிட்டு ஒரு பெரட்டு, இங்கிட்டு ஒரு பெரட்டு. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். இப்போ செவரட்டியில் முட்டையை பெரட்டி விட்டு அதுக்கப்புறமா வந்து அரிசி மாவில் ஒரு பெரட்டிக்கிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதை எடுத்து அரிசியாக வச்சுக்கிடுவோம். ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து கடாயில் எடுத்து போடுறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும். முட்டை முதல்ல தடவின மசாலா எதுவுமே வந்து செவரொட்டியை விட்டு வெளியில் போகாது. அரிசி மாவு எதுக்காக கலக்கிறோம்னா, இது நம்ம வந்து நல்லா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ எண்ணெயில் எடுத்து போட்டுருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண இதை எடுத்து போட்டாச்சு. ஒன்றா எடுத்து போட்டுருவோம். ஒரு பக்கம் நல்லா வந்துச்சு, மறு பக்கம் நல்லா பெரட்டி விட்டுக்குருவோம். நல்லா மனமே அருமையாக இருக்குது, அவ்வளோ அட்டகாசமான இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை எடுத்துக்குவோம். ஃபைனலாக நமக்கு வந்து சிகரெட்டி வறுவல் ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சிகரெட்டி வறுவல் சூப்பர், செம்மையாக இருக்குது.